நல்லா பாருங்க, இந்த கோம்பை ஆடு 65,000 ரூபாய். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழக சந்தைகளில் கோடிகளில் வர்த்தகம். எட்டயபுரம் செஞ்சியில் அசுரவேக பணப்புழக்கம். வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யாஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு மே 25, 2026. வர்ற மே 28 பக்ரீத் பண்டிகை வரப்போகுது பாஸ். அதுக்காக நம்ம இஸ்லாமிய பெருமக்கள் குர்பானி கொடுக்க ஆடுகளை வாங்க வார சந்தைகள்ல சும்மா திருவிழா மாதிரி திரண்டிருக்காங்க. கடந்த சில நாட்கமா நடந்த சிறப்பு சந்தைகள் மூலமா நம்ம கிராமப்புற பொருளாதாரம் சும்மா ராக்கெட் வேகத்துல ஸ்ட்ராங் ஆகியிருக்கு. அதுலயும் ஒரு ஆட்டோட விலை 65,000 ரூபாய்னா பாத்துக்கோங்களேன். நிதானமா ஆனா 100% விறுவிறுப்பான இந்த லைவ் பண்டிகை பிசினஸ் நியூஸை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு கவனிங்க. லெட்ஸ் ரோல். 1. பக்ரீத் பண்டிகை குர்பானி. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் திருநாள் வர்ற மே 28 அன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி தியாக திருநாளில் குர்பானி கொடுப்பதற்காக ஆடுகளை வாங்குவதில் தமிழகம் முழுவதும் மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகிறார்கள் பாஸ். 2. எட்டயபுரத்தில் 4 கோடி வர்த்தகம். தூத்துக்குடி மாவட்டத்தின் புகழ்பெற்ற எட்டயபுரம் சனிக்கிழமை சந்தையில் பொட்டு, மயிலை, நாடு, செம்மறி என 7,000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்தன. வெறும் 5 மணி நேரத்தில் 4 கோடி மதிப்பிலான ஆடுகள் சும்மா அதிரடியாக விற்று தீர்ந்தன. 3. செஞ்சியில் 6 கோடி மெகா வேட்டை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வெள்ளிக்கிழமை சந்தைக்கு தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி, பெங்களூருவிலிருந்தும் வியாபாரிகள் குவிந்தனர் பாஸ். 5,000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனையானதன் மூலம் ஒரே நாளில் சுமார் 6 கோடி அளவிற்கு வர்த்தகம் நடந்து சாதனை படைத்துள்ளது. 4. 65,000 ரூபாய் கோம்பை ஆடு. நெல்லை மேலப்பாளையம் சந்தையில் கர்நாடகாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட 2 பிரம்மாண்ட ஆடுகள் டாப் ஹைலைட் பாஸ். அதில் கோம்பை என அழைக்கப்பட்ட ஆடு 65,000 ரூபாய்க்கும் குறும்பை என அழைக்கப்பட்ட ஆடு 48,000 ரூபாய்க்கும் விலை பேசப்பட்டது. 5. செல்ஃபி எடுத்த பொதுமக்கள். இந்த கோம்பை மற்றும் குறும்பை ஆடுகள் பார்ப்பதற்கு அசுர உடலமைப்புடன் செம திடகாத்திரமாக காணப்பட்டதால் சந்தைக்கு வந்த பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தது மட்டுமில்லாமல் அதன் முன்னாடி நின்று செல்ஃபிகளையும் போட்டோக்களையும் எடுத்துக்கொண்டனர். 6. விலை ஏற்றத்திலும் சமரசமில்லை. கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு ஆடுகளின் விலை 12,000 முதல் 40,000 ரூபாய் வரை கணிசமாக உயர்ந்திருந்தாலும் பண்டிகை காலத்திற்காக தரமான மற்றும் ஆரோக்கியமான ஆடுகளை வாங்குவதில் மக்கள் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளவில்லை பாஸ். 7. கிராமப்புற பொருளாதார பூஸ்ட். ஒரே வாரத்தில் தமிழகத்தின் முக்கிய சந்தைகள் மூலம் மட்டும் பல 10 கோடி ரூபாய் பணப்புழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஆடு வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலுக்கு உயர்த்தியிருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. விலை எவ்வளவு அதிகமாயிருந்தாலும் பண்டிகை நாளுக்காக தரமான ஆடுகளை ஆவலோடு வாங்கிட்டு போற நம்ம மக்களின் இந்த பக்தி சிறப்பையும் விவசாயிகளின் முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியையும் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்சு தான் ஞாபகம் வருது. வியாபாரம் கோடிகளில் நடந்தாலும் விவசாயியோட உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் தான் பாஸ் இந்த 65,000 ரூபாய் கோம்பை ஆடு. கிராமப்புற பொருளாதாரம் தான் நம் நாட்டின் அசுரபலம். பாஸ், பக்ரீத் பண்டிகை சமயத்துல இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளுக்கு நேரடியா நல்ல லாபம் கிடைக்கிற இந்த வார சந்தை சிஸ்டம் இன்னும் ஆன்லைன் மூலமாவோ அல்லது டிஜிட்டல் முறையிலோ மேம்படுத்தப்பட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்க ஸ்ட்ராங்கான ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல தட்டி விடுங்க. தமிழகத்தின் சுட சுட பண்டிகை கால வர்த்தகம் மற்றும் பரபரப்பான செய்திகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் யாஷ் சைனிங் ஆஃப். ஹேவ் an energetic day. சந்தைக வரத்து இன்னும் அதிகமா போகுது பாஸ். வாட்ச் பண்ணுவோம். பை பை.